ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பழங்கால பாரம்பரிய அரிசியான பனிவரகு அரிசியை பற்றி பார்க்கலாம். இந்த பனிவரகு மில்லட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதில் இருக்க நார்ச்சத்து சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இது உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. அப்புறமா இதில் இருக்க மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இதில் இருக்க விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி சுறுசுறுப்பாக வச்சுக்க உதவி பண்ணுது. இந்த மில்லட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான உணவுகள் சமைக்கலாம். நம்ம இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா இந்த மாதிரி நிறைய செய்யலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தோசை எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு 2 கிளாஸுக்கு மில்லட் எடுத்துக்கிறேன் நான். அதே கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டர்லேயும் அல்லது மிக்சிலேயும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவை ஒரு 6-7 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு. இப்போது இந்த மாவில் நம்ம தோசை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தோசைக்கு. இப்போ அவ்வளோதான், 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட பனிவரகு தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்த்தியான தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.